ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு சித்தர் வடித்த சிலை பாகம் 2. மங்களேஸ்வரர் மரைக்காயரின் வறுமையை போக்குவதற்காக அந்த பாசி பிடிந்த கற்களை கொடுத்தார். அவை மரகத கற்கள். இப்படி நடந்த அனைத்தையும் விவரித்து தன் வீட்டில் ஒரு பெரிய பச்சைக்கல் உள்ளது என்று அரசரிடம் சொன்னார் மரைக்காயர். அரண்மனை ஆட்களை அனுப்பி பச்சை பாறையை வீட்டிலிருந்து எடுத்து வந்து அரசர்கிட்ட காட்டினார்கள். கற்களை பற்றி விவரம் உள்ள ஒருவர் பச்சை பாறையை பரிசோதித்து பார்த்தார். சோதித்தவர் மிகவும் ஆச்சரியத்தோடு, இது விலை மதிக்க முடியாத அபூர்வ மரகதக்கல், உலகில் எங்கு தேடினாலும் இத்தகைய கற்கள் கிடைக்காது என்று சொன்னார். உடனே மன்னரும் மரைக்காயருக்கு பச்சை பாறைக்கு உரிய பொற்காசுகளை எல்லாம் அளித்து வழி அனுப்பி வைத்தார். இவ்வளவு அருமையான இந்த மரகதக்கல்லை நாம் என்ன செய்வது என்று யோசித்த மன்னன் ஒரு நடராஜர் சிலை செதுக்க வேண்டும் என்பது அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. இந்த வேலைக்கு உகந்த சிற்பியை பல இடங்களில் தேடி கடைசியில் இலங்கை அரசன் முதலாம் கயவாகுவின் அரண்மனையில் சிற்பியாக இருக்கும் சிவபக்தர் ரத்தின சபாபதியை பற்றிய விவரம் கிடைத்தது. அவரை அனுப்பி வைக்கும்படி பாண்டியன் ஓலை அனுப்பினார். சிற்பியும் வந்து சேர்ந்தார். அவ்வளவு பெரிய மரகதக்கல்லை பார்த்தவுடன் அந்த சிற்பி மயங்கி விழுந்து விட்டார். என்னால் மரகத நடராஜர் வடிக்க இயலாது மன்னா என்று கூறிவிட்டு திரும்பவும் இலங்கைக்கே சென்று விட்டார். மன்னர் மன வருத்தத்துடன் உத்தரகோச மங்கை மங்களேஸ்வரர் சன்னதி முன் நின்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். திக்கற்றவர்களுக்கெல்லாம் தெய்வம்தானே துணை. அப்பொழுது, நான் மரகத நடராஜரை வடித்து தருகிறேன் மன்னா என்று ஒரு குரல் வந்தது. குரல் வந்த திசையை நோக்கி மன்னரும் மற்றும் பிரஜைகள் அனைவரும் திரும்பியதும் ஆச்சரியத்துடன் ஒரு மாமனிதரை கண்டனர். அவர் வேறு யாரும் இல்லை, சித்தர் சண்முக வடிவேலர்தான். மன்னனின் கவலையும் நீங்கியது. மரகத நடராஜரை வடிக்கும் முழு பொறுப்பையும் சித்தர் சண்முக வடிவேலரிடம் ஒப்படைத்தார். அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்கும்படி ஆணையம் விட்டார். சித்தர் மரகத கல்லை வைத்து நடராஜர் சிலையை செய்வதற்காக ஆயத்தமானார். இன்னும் சில விவரங்களை நாளை பகுதி